அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் வேகன்சிஸ் எல்லாமே முடிந்து விட்டது மக்களே. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த குரூப் 4ல் அடுத்த கட்ட நிகழ்வு என்னவாக இருக்கும், இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டே 8 டே 7 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் தாங்க இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100-200 இந்த மாதிரி வேக்கன்சிஸ் தான் இருக்கே தவிர பெரிய லெவலில் குரூப் 4ல் வேக்கன்சிஸே கிடையாது மக்களே. ஸோ கவுன்சிலிங்கோடைய விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விவரத்தின் அடிப்படையில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் என்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிந்து வைத்துக்கணும். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 99% வேக்கன்சிஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு 20 வேக்கன்சிஸ் மட்டும் தான் இருக்கும். விஏவுடைய வேக்கன்சிஸு அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்குறப்ப வெறும் 20 வேக்கன்சிஸ் மட்டும்தாங்க இருக்குது மக்களே. இன்றைய நாளுடைய நிலவரப்படி வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுடைய வேக்கன்சிஸு 20 தான். அது பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் கம்யூனிட்டி வைஸாக பிரிக்கிறப்ப இது எல்லாமே நான் பேஸ்ட் ஆன் பிரிக்கிறப்ப 20 வேக்கன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு பார்க்குறப்ப இந்த டைமு மீண்டும் ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஸோ இந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் அடுத்து இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், ஃபீல்டு அசிஸ்டன்ட், ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ரெக்கார்ட் கிளாக்கோடைய வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 313 வேக்கன்சிஸுங்க டோட்டலாகவே. நமக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக பிரித்து பார்க்குறப்ப இன்னும் இப்போ கூடுதலாக நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா இன்றைய நிலவரத்தின் பிரகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 301 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஃபில் ஆகாமல் இருக்குது. இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட், ரெக்கார்ட் கிளாக்கு, ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வெறும் 1931 வேக்கன்சிஸ் ஃபில் ஆகிட்டு இருக்குது. 301 வேக்கன்சிஸ் ஃபில் ஆகாமல் இருக்குது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம். ஸோ இந்த வேக்கன்சிஸை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாங்க. இன்றைய கவுன்சிலிங் நிலவரத்திலையும் இதை பயன்படுத்திக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 1:3 என்ற ரேஷியோவில் கவுன்சிலிங் எல்லாமே ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் 1:3, 1:4 இந்த ரேஷியோவில் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் எல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சு மக்களே. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் HR டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைய கவுன்சிலிங் நிலவரத்தின் பிரகாரம் ஃபில் ஆகிடும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கவுன்சிலிங் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான கவுன்சிலிங் தான். ஜூனியர் அசிஸ்டண்ட்டு விஏஓடைய நிலவரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ குரூப் 4ல் பார்த்திங்கன்னா சில முக்கியமான செய்திகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எக்ஸ்பெக்டேஷன், ஸோ டைப்பிஸ்ட்டு, ஃபாரஸ்ட் கார்டுக்கு எல்லாத்துக்குமே மீண்டும் ஒரு செகண்ட் சிவில் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுல 1:4 என்ற ரேஷியோவில் மீண்டும் ஒரு 10,000 பேருக்கு பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் அழைப்பு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செகண்ட் சிவில் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. செகண்ட் சிவில் லிஸ்ட்டு இவர்களுக்காகவே பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. ஸோ கம்யூனல் வைஸாக ரேங்க் லிஸ்ட்டையும் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ரவுண்ட் 2 கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. பணியாணை வாங்கியவர்கள் தயவு செய்து உங்களுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை கிட்ட போயிட்டு உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் காண்பிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அங்கே கொடுப்பாங்க. அதன் பிறகு நீங்கள் பணியில் சேர்ந்து கொள்ளலாங்க. அட்டெண்டன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க. அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன விதிமுறைகளை மேற்கொள்ளணும் அப்படின்றதையும் அவங்களே சொல்லுவாங்க. ஸோ டிஎன்பி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா குரூப் 4ல் வேக்கன்சிஸ் எல்லாமே முடிந்து விட்டது மக்களே. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த குரூப் 4ல் அடுத்த கட்ட நிகழ்வு என்னவாக இருக்கும், இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ டே 8 டே 7 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 கம்மியான வேக்கன்சிஸ் தாங்க இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100-200 இந்த மாதிரி வேக்கன்சிஸ் தான் இருக்கே தவிர பெரிய லெவலில் குரூப் 4 வேக்கன்சிஸே கிடையாது மக்களே. ஸோ கவுன்சிலிங்கோடைய விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விவரத்தின் அடிப்படையில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் என்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிந்து வைத்துக்கணும். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 99% வேக்கன்சிஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு 20 வேக்கன்சிஸ் மட்டும் தான் இருக்கும். விஏவுடைய வேக்கன்சிஸு அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்குறப்ப வெறும் 20 வேக்கன்சிஸ் மட்டும்தாங்க இருக்குது மக்களே. இன்றைய நாளுடைய நிலவரப்படி வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுடைய வேக்கன்சிஸு 20 தான். அது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் கம்யூனிட்டி வைஸாக பிரிக்கிறப்ப இது எல்லாமே நான் பேஸ்ட் ஆன் பிரிக்கிறப்ப 20 வேக்கன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு பார்க்குறப்ப இந்த டைமு மீண்டும் ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஸோ இந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் அடுத்து இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், ஃபீல்டு அசிஸ்டன்ட், ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ரெக்கார்ட் கிளாக்கோடைய வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 313 வேக்கன்சிஸுங்க டோட்டலாகவே நமக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக பிரித்து பார்க்குறப்ப இன்னும் கூடுதலாக நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நிலவரத்தின் பிரகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 301 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகாமல் இருக்குது. இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட், ரெக்கார்ட் கிளாக்கு, ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வெறும் 1931 வேக்கன்சிஸ் ஃபில் ஆகிட்டு இருக்குது. 301 வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம். ஸோ இந்த வேக்கன்சிஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாங்க. இன்றைய கவுன்சிலிங் நிலவரத்திலையும் இதை பயன்படுத்திக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 1:3 என்ற ரேஷியோவில் கவுன்சிலிங் எல்லாமே ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் 1:3, 1:4 இந்த ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் எல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சு மக்களே. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் HR டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு வேக்கன்சிஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய கவுன்சிலிங் நிலவரத்தின் பிரகாரம் ஃபில் ஆகிடும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கவுன்சிலிங் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான கவுன்சிலிங் தான். ஜூனியர் அசிஸ்டண்ட்டு விஏஓடைய நிலவரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான செய்திகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எக்ஸ்பெக்டேஷன், ஸோ டைப்பிஸ்ட்டு, ஃபாரஸ்ட் கார்டுக்கு எல்லாத்துக்குமே மீண்டும் ஒரு செகண்ட் சிவிலிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுல 1:4 என்ற ரேஷியோவில் மீண்டும் வந்து ஒரு 10,000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் அழைப்பு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிவிலிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. செகண்ட் சிவிலிஸ்ட்டு இவர்களுக்காகவே பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. ஸோ கம்யூனல் வைஸாக ரேங்க் லிஸ்ட்டையும் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ரவுண்ட் 2 கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. பணியாணை வாங்கியவர்கள் தயவு செய்து உங்களுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை கிட்ட போயிட்டு உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் காண்பிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அங்கே கொடுப்பாங்க. அதன் பிறகு நீங்கள் பணியில் சேர்ந்து கொள்ளலாங்க. அட்டெண்டன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க. அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன விதிமுறைகளை மேற்கொள்ளணும் அப்படின்றதையும் அவங்களே சொல்லுவாங்க. ஸோ டிஎன்வி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.